ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த குட்டி நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். இது வந்து சாதாரணமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு தொட்டு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா சொல்லவா வேணும், செம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்னே சொல்லுவேங்க. இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இட்லி பேனில் தாங்க வேக வைக்க போகிறேன். இது நீங்கள் இட்லியாக இருந்தாலும் சரி, எதை வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக பாயில் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நெல்லிக்காவை நீங்கள் குண்டு நெல்லிக்காவிலையும் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காலையும் பண்ணலாம், பெரிய நெல்லிக்காலையும் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் சின்ன நெல்லிக்காலையும் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கு மேலே எந்த துணி எதுவுமே மூடலிங்க. எடுத்து நசுக்கி பார்த்தோன்னே லைட்டாக நல்லா ஸ்டீம் ஆகி வந்துருந்துச்சு. அதுவும் அந்த சின்ன நெல்லிக்காயில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த நெல்லிக்காய் எடுத்து தான் இது பண்ணேன். நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் போட்டு, அதாங்க இந்த ஒரு தவா மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த சப்பாத்தி மாவெல்லாம் பண்ணுவோம்ல, அதில் வந்து நல்லா போட்டு ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஆற வைக்கும் போதே அந்த தண்ணியில் இருந்துச்சுன்னா லைட்டாக எடுத்துருங்க. அதெல்லாம் தொடச்சி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு தொடச்சி எடுத்துருங்க. இதுக்கு நான் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஹனிங்க, தேன் எடுத்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு எடுத்திருக்கேன், பிங்க் சால்ட்டு தான் எடுத்திருக்கேன், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ட்ரை சில்லி பவுடர் எடுத்திருக்கேங்க, வர மிளகாத்தூளுங்க. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பரான தேன் நெல்லிக்காய் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுங்க. சும்மா உப்பு காரத்தோடு அந்த தேனில் ஊற சொல்லவே நாக்கு ஊறுதுங்க. நான் ஊறுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேங்க. நான் சொன்ன இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்ததுங்க. இந்த அளவுக்கு நான் சொன்ன தேன், உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 1 டேபிள் ஸ்பூனு தேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் குவான்டிட்டி நிறையா இருந்துச்சுன்னா, அளவு நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தேன் நெல்லிக்காய் பார்க்குறக்கே செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட மூடி வச்சுக்கோங்களேன். இது நல்லா போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஊற செம்ம சூப்பராக இருக்கும் உப்பு காரத்தோடு. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்ட முடியலை. இப்போ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். மிக்ஸ் பண்ணவே செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. சும்மாவே இதை எடுத்து சாப்பிட பிடிக்கும். தேனில் ஊறினா சொல்லவா வேணும். இப்போ இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்.